நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். கடந்த காணொளியில் குறிப்பாக நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே உட்பகுதிகளிலும் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பச்சலன மழை இன்று பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. நேற்றைய தினமும் பார்த்தீங்கன்னாக்கா மழையெல்லாம் பதிவானுச்சு. மேற்கு மாவட்டங்களில், மேற்கு உள் மாவட்டங்களில், வடமேற்கு உள் மாவட்டங்களின் சில இடங்களில், அதே போல் தென் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கூட இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையெல்லாம் பதிவாகி வந்தது. இன்றுமே பதிவாகி இருக்கிறது, அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. அதே சமயம் நேற்றும் சரி, நேற்று முன்தினமும் நான் என்ன சொல்லியிருந்தேனாக்கா, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னுமே மழை மையங்கள் கொஞ்சம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு பலன் வழங்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி பேசியிருந்தோம். வேலூர் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள், பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். திருச்சி மாவட்டம் தொடர்பாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படி தான் நமக்கு தெரிய வருது, அந்த பகுதிகளிலெல்லாம் மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. ஸோ உங்கள் பகுதியில் மழை பதிவானது என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை நான் உற்று நோக்குகையில் கூட வந்தவாசி, செஞ்சி மற்றும் திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் பதிவாகி வந்தது. நிச்சயமாக நான் மேற்குறிப்பிட்டிருந்த அந்த வந்தவாசி, செஞ்சி மற்றும் திண்டிவனத்திற்கு இடையே இருக்கக்கூடிய சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு 11:50 மணி ஆகிறது. இன்றைக்கு தேதி 2/5/2026. அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை தான் அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரையில் அது தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும் உட்பகுதிகளுக்கும் சாதகமான ஒன்றாக அமையலாம். தென் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் சாதகமான ஒன்றாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேனி மாவட்டத்தில் ஃபார் ஷுர் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்றுமே பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கெல்லாம் மழை பதிவாக இருக்கிறது. என்ன மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்குன்னு கேட்டிங்கன்னாக்கா 60 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை சில இடங்களில் பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது. அதே போல் இப்போ அடுத்த 24 மணி நேரத்திலும் சில இடங்களில் நிச்சயமாக மழையானது விருதுநகர் மாவட்டத்தில் பதிவாகும். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தென்காசி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் நம்ம மழையை எதிர்பார்க்கிறோம். ஸோ கேரள மாநிலத்தின் தெற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கத்தான் போகிறது. ஏன்னா கேரள மாநிலத்தின் நிலவரத்தையும் சில பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குது. கொடைக்கானல், போடி நாயக்கனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மூணார் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. மூணாரிலும் நிறைய தமிழ் நண்பர்கள் இருக்கீங்க, அவங்களும் நிறைய பேர் கேட்குறீங்க. சில பேர் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் மூணார் தொடர்பாகவும் சில தகவல்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்த 24 மணி நேரத்தில் மூணார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கம்பம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கலாம். கம்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கேரள மாநில பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. சிவகிரி மாதிரியான பகுதிகள், சிவகிரி கலையநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையின் பல்வேறு இடங்கள், மடத்தூர் மாதிரியான இடங்கள், செங்கோட்டை, குற்றாலம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் நான் சொல்லிட்டேன் இல்லையா, நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், நெல்லை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நெல்லை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்கள் பல்வேறு இடங்களில் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம். பட் அதற்கு சாதகமான அமைப்பு என்பது இருக்கணும். ஸோ தூத்துக்குடிக்கு ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. பட் நிகழ் நேரத்தில் அந்த மாய்ஸ்சர் உள்ளே வரும்போது, அதாவது கடல் காற்று உள்ளே என்ட்ராகுது அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு சில இடங்களில் மழையானது பதிவாகும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், கோவில்பட்டியை நான் கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுவேன். கோவில்பட்டி, கயத்தாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், திருநெல்வேலி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், நாசிரியர் திருநெல்வேலியை கூட இன்றைக்கி நான் கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரேன். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸாக கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரேன். ஸ்ரீபெரும்புத்தூர், அது சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். வள்ளியூர், நெல்லை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். கமுதிக்கு அருகே இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை திடீரென பதிவானது என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். நீலகிரி மாவட்டத்தையும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மால் தவிர்த்து விட முடியாது. ஸோ நீலகிரி மாவட்டத்தையும் நம்ம மழை வாய்ப்புகளில் இன்க்ளூட் பண்ணியே தீரணும். இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிவகாசிக்கு அருகாமையில் உள்ள இடங்கள், ஸோ விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். அதே போல் நம்ம சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. மதுரை மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது. மதுரை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை பதிவாகலாம். மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், பேரையூர் மாதிரியான இடங்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. உசிலம்பட்டி, பேரையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், விருதுநகர், மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில்,
ஏன்னா காரியப்பட்டி மாதிரியான இடங்களிலும் நம்ம மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு முன்வைக்கிறதுனால இந்த பாசிபிலிட்டியை நான் கொண்டுட்டு வரேன். ஸோ நிறைய இடங்களில் தென்கூர் மாவட்டங்களில் மழையானது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் ரெக்கார்ட் ஆகலாங்க. ஸோ மேலூர் மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நத்தம் சுற்று வட்டார பகுதிகளில் துவரங்குறிச்சி அருகில் அங்கெல்லாம் கூட நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம். நேற்றுமே நான் வந்து திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான துவரங்குறிச்சியை கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நத்தம் அதாவது திண்டுக்கல் துவரங்குறிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மேற்கு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. திண்டுக்கல் மேற்கில் மழையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் கருத்துரை பகுதியில் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறதையும் என்னால் பார்க்க முடிந்தது. பட் நமக்கு ரெயின்ஃபால் டேட்டா கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கங்கே மழையானது பதிவாக இருக்கிறது. இது வெப்பச்சலன மழை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சீராக ஒரே அளவு பதிவாகணும்னு அவசியம் கிடையாது. வானம் இருட்டிக்கிட்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களை அது வந்து எப்படி சொல்கிறது, சில இடங்களை வந்து கொஞ்சம் கவலைக்குள்ளாக்கி வேறொரு இடத்துல போய் மழை பொழிவு வந்து கொடுக்கும். வேறொரு இடத்துலனா அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல மழை பதிவாகும். இங்கே வந்து குளிர்ந்த காற்று வந்து வீசும், ஒரு மாதிரியாக இருக்கும். ஆஹா மழை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னாக்கா டப்புன்னு அது வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். ஸோ வெப்பச்சலன மழையினுடைய சர்ப்ரைஸும் அதுதான். திடீரென மழை பதிவாகும். அது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கும், அது ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது அந்த இடத்தை பொறுத்து, அங்கே இருக்கக்கூடிய அந்த நண்பர்களின் நிலையை பொறுத்து. ஸோ எல்லாருக்கும் இது ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ கரூர் திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய மழை என்பது பொன்னான மழை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு கட்டம் வரைக்கும் பொன்னான மழை, ஒரு கட்டத்தை தாண்டி போணுச்சுனாக்கா அது வந்து கொஞ்சம் சில பேருக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்தலாம். இப்போ சில மாநகரங்களில் நம்ம ஆலங்கட்டி மழை பதிவானதெல்லாம் பார்க்குறோம். அந்த ஆலங்கட்டி மழை பதிவாகிறதுங்கிறது இயற்கை தான். இது ஒன்றும் வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம்லாம் வந்து கிடையாது. வரலாற்றில் இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. அதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம்தான். முன்னாடி இந்த அளவுக்கு மீடியாஸ் வந்து கிடையாது. முன்னாடி யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல. நம்ம வானிலை அறிக்கை சொல்ல ஆரம்பித்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ முக்கியத்துவத்தை வந்து நிறைய பகுதிகளுக்கு ஊடகங்கள் வந்து வழங்கினது கிடையாது. இந்த மாதிரியான வெளிச்சம் வந்து கிடைத்தது கிடையாது. இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லா ஊரில் இருக்கிற மக்களையும் கவர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாலஜியில் தான் அது ரன் ஆகிட்டுருக்கு. ஊடகங்களுக்கு இடையே நிறைய போட்டிகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பிஸ்னஸ், அதை நம்ம வந்து எதுவும் வந்து சொல்ல. அப்போ எல்லா ஊருக்கும் முக்கியத்துவம் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் நான் பேசிகிட்டு இருக்கும் போதே நான் சொன்னது, அப்போ தென் மாவட்டங்களில் கனமழை பதிவாகி வந்தது. அப்போ நம்ம பேசுனது வந்து சென்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சென்னையில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் நான் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த டிபேட் ஷோலேயே நான் வந்து சொன்னேன், சென்னை மாதிரியான ஒரு கடலோர பகுதியில் இந்த மாதிரியான மழை பதிவாகிறது என்பது இயல்பு தான். பட் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஹெவி ரெயின் வந்து சில இடங்களில் பதிவாகாது. பட் அந்த இடங்கள்லாம் பதிவாகி இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நோட்டிஃபை பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த டிபேட் ஷோலேயே நான் வந்து சொன்னேன் அந்த நெறியாளர்கிட்ட. அவர் அதை கேட்டுக்கிட்டார். அதை பற்றியும் பேசுவோம், இதை பற்றியும் பேசுவோம். அவங்களுடைய பதில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதை பற்றியும் நம்ம வந்து பேசுவோம், அதுவும் நல்ல விஷயந்தான். பட் இப்போ நம்ம அந்த டாபிக் வருவோன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து போனோம். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ நிறைய வந்து உட்பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் பாலக்காடு கணவாய் பகுதிகளிலேயே 300 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து இதற்கு முந்தைய ஆண்டுகளில் பதிவாகி இருந்தது. பதிவான காலங்கள்லாம் உண்டு. செப்டம்பர் மாதத்தில் நல்ல மழையெல்லாம் வந்து பதிவாகும். ஏன்னா இந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்குது இல்லையா, மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைய தொடங்கி கிழக்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிக்க தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கனமழையெல்லாம் பதிவாகி இருந்திருக்கிறது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அந்த அளவுக்கு அந்த பகுதிகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கல. அந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு அந்த காலத்தில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்தே கிடையாது. 2017, 16 அந்த பீரியடெல்லாம் இந்த மாதிரி வந்து கிடையாது. இப்போ அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய காணொலிகள் மூலம் இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், நம்ம வீடியோ எடுக்கிறோம், டேட்டா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அனுப்புகிறோம். ஸோ 3Gலேருந்து 4G ட்ரான்சிஷனில் இப்போ இருந்தோம். இப்போ நம்ம வந்து 5Gயில் இருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் நம்மளால் வந்து அனுப்ப முடியுது. அதுவும் வந்து அதாவது அது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இப்போ ஷேர் பண்ணப்படுது. ஸோ யூசர்ஸ் அதிகமாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அது வந்து மீடியாவுக்கும் வந்து தெரியுது. அதனால் அதெல்லாம் வந்து நிறைய பகிரப்படுது. பட் இந்த மாதிரி நிறைய முறை நான் வந்து பார்த்துருக்கேன். என்னுடைய இதில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு இத்தனை வருஷமாக நம்ம இந்த வானிலை தொடர்பான விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்குறோம்.
ஒரு கட்டம் வரைக்கும் இது வந்து மெமரி ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. அது மனசில் அப்படியே பதிஞ்சு இருக்கணும், எல்லா டேட்டாவும் ஞாபகத்தில் இருக்கணும். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி தட்டுனா இவர்கிட்ட கேட்டால் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து நினைவில் இருக்காது. பட் இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே இருக்கும். திரும்ப அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது அதை ரீகால் பண்ணிக்க முடியும். ரொம்ப கம்ப்யூட்டர் கிடையாதுல்ல, அது வந்து ஒரு உயிரற்ற டிவைஸ். அதோட வேலையை அதுதான் ஸ்டோர் பண்ணிக்கிறது. நம்ம வந்து அப்படியே கடந்து தான் போவோம். ஆனால் அது ஞாபகத்தில் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா இந்த மாதிரி இன்சிடென்ட்டை அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். பல முறை இதை நம்ம பார்த்துருக்கோமா, இதையும் இப்போ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ இது வந்து இப்படி தான். சரி, நம்ம இப்போ கேள்வி பதில்களுக்கு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி மழை அளவுகளை பார்த்துடலாம். இப்போ இதுவரையில் கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்த வரையில், ஏன்னா நேற்று நான் வந்து எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எல்னினோ தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தேன். அதை நிறைய பேர் கேட்டிங்களானே எனக்கு வந்து தெரியல. பட் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அதை மறக்காமல் கருத்துரை பகுதியில் என் கூட சொல்லுங்கள். நான் பேசுனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து இப்போ பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து தரவுகளின் அடிப்படையில் 150 வருடத்திற்கு முன்பு யார் இருந்தா, டேட்டாஸ் இருக்கா முதல்ல. இப்போ நம்மளே பாம்பனில் ஒரு தடவை வந்து மழை பதிவாகும் போது 100 வருடத்திற்கு பிறகு இந்த அளவுக்கு மழை இப்போ தான் பதிவாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். டேட்டாஸ் எடுத்துலாம் நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் கனமழை பதிவாகும் போது ஒரு ஹில் ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி 1951ஆம் ஆண்டில் மழை வந்து பதிவாக இருந்தது. மாஞ்சோலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த அளவிற்கு, அதாவது அந்த அளவிற்கு கூட இல்லை, கிட்டத்தட்ட அதற்கு நெருக்கத்தில் இருந்தால் வந்து 900 மில்லிமீட்டருக்கு அருகில் மழை வந்து பதிவாக இருந்தது. அந்த டேட்டாஸை எடுத்து அதை நம்ம நிறைய இடங்களில் சர்ச் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மாதிரி அது வந்து எப்போவுமே பொது வெளியில் கிடைக்கிறது கிடையாது. அப்போ டேட்டாஸ் வந்து இருக்குன்னா சரியான டேட்டாஸ் வந்து வெளியே வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி 150 வருடத்திற்கு முன்பாகவோ இல்லை 200 வருடத்திற்கு முன்பாகவோ நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு அக்யூரேட் டேட்டா இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா டேட்டா வந்து இருக்காது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளுக்கு அக்யூரேட் டேட்டா வந்து கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம், அந்த ராமேஸ்வரம் புயலை பற்றி நம்ம வந்து நிறைய முறை பேசியிருக்கோம். தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு நகரமே இல்லாமல் ஆனதற்கான ஒரு நிலை ஏற்படுத்தி அந்த புயலை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கிறோம். அது எவ்வளோ சக்தி வாய்ந்த புயலாக இருந்தது, அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து பேசுகிறோம். பட் அது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அது நம்ம வாழ்ந்த காலத்தில் தான் இருக்குது. வாழ்ந்த காலத்தில்னாக்கா இப்போ நான் பிறக்கல அந்த பீரியடில் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. பட் அந்த பீரியடை பார்த்தவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா அது இப்போ அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரியான முழு தகவல்கள் வந்து தெரியாது. அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த ரயிலுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது, அதாவது அந்த பாம்பன் பாலத்தில் அந்த ரயில் ட்ராவல் பண்ணாமல் இருந்திருக்கணும், அதை தடுத்துருக்கணும். பட் அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு. அந்த அளவுக்கு தெரியும். பட் உண்மையிலே அந்த எப்படி சொல்கிறது, அதோட பாத்து கூட நமக்கு இப்போ இன்டர்நெட்டை தேடினா நமக்கு வந்து கிடச்சிரும். அதோட பாத்து எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணால். பட் அதை தவிர்த்து ரொம்ப அளவில் பெரிய டேட்டாஸுங்கிறது வந்து அது தொடர்பாக வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த துறை வந்து மென்மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது. இப்போ புதுசாக நடக்கும்போது நம்ம பழைய நிகழ்வுகளுடன் ஒப்பிடுறோம். பட் அது ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கிறது கிடையாது. ஏன்னா பழைய நிகழ்வுகளில் வந்து டேட்டாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனாலே நம்மளால் வந்து டேட்டாஸ் ரொம்ப அதிகமாக எடுக்க முடியறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் இப்போ காரைக்கால் சைக்ளோன் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு சைக்ளோன். நம்ம 1994 அந்த வருஷத்தில் வந்து அடித்த ஒரு சைக்ளோன் அது. அந்த சைக்ளோன் தொடர்பாக அது ஆக்சுவலாக நான் பார்த்த சைக்ளோன் தான். என்னுடைய லைஃப் டைமில் நான் வந்து ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் அப்போ வந்து இருந்தேன். எனக்கு அதெல்லாம் ஞாபகங்கள் இருக்குது, என்ன நடந்ததுங்கிறதுலாம் என் வாழ்நிலையில் நான் பார்த்தேன். இன்றைக்கி நான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு அந்த புயலெல்லாம் நான் பார்த்ததே ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் நம்ம பேசலாம் அப்புறமேலு. நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, டேட்டாஸ் வந்து ஒரு தடவை அப்படி நடந்திருக்குனாக்கா அது அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்பலை. ஸோ எல்னினோ காலங்கள் என்றைக்குமே வந்து ஒரே மாதிரியான மழைப்பொழிவு, மழை அளவுகளே ஒரே மாதிரியான தாக்கத்தையும் கொடுத்தது கிடையாது. சில நேரங்களில் மாற்றியும் இருந்திருக்கிறது. எல்னினோ பீரியட்லேயே நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இயல்பான அளவு மழையை வந்து பெற்றிருக்கிறோம். சில இடங்களில் இயல்புக்கும் கூடுதலான அளவு மழையும் அந்த நேரத்தில் பதிவாகி இருந்தது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் நம்ம பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம இப்படியே போகிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். சரி, வருவோம். தொட்டியம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 70 மில்லிமீட்டர், குலசேகரன் கோட்டை மதுரை மாவட்டம் 68 மில்லிமீட்டர், புல்வைக்கரை விருதுநகர் மாவட்டம் 61 மில்லிமீட்டர், வடமதுரை திண்டுக்கல் மாவட்டம் 60 மில்லிமீட்டர்,
கொடநாடு நீலகிரி மாவட்டம் 60 மில்லிமீட்டர். ஸோ இதுவரையிலே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 60 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை ஒரு 5 பேர் இருக்குது லிஸ்ட்டில். ரெட்டியாப்பட்டி விருதுநகர் மாவட்டம் 58 மில்லிமீட்டர், அலக்குவார்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் 55 மில்லிமீட்டர், மட்டப்பாறை திண்டுக்கல் மாவட்டம் 55 மில்லிமீட்டர், காரமடை கோயம்புத்தூர் மாவட்டம் 54 மில்லிமீட்டர், மேற்கு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை பகுதி அங்கே 54 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. சிந்துப்பட்டி மதுரை மாவட்டம் 54 மில்லிமீட்டர், மயிலாடும்பாறை தேனி மாவட்டம் 52 மில்லிமீட்டர், சமுத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் 81 மில்லிமீட்டர், பாலமேடு மதுரை மாவட்டம் 48 மில்லிமீட்டர், நடுமங்கலம் திண்டுக்கல் மாவட்டம் 48 மில்லிமீட்டர், நாவல்பட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 48 மில்லிமீட்டர், தேத்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 48 மில்லிமீட்டர், கொடைக்கானல் கூக்கல் திண்டுக்கல் மாவட்டம் 47 மில்லிமீட்டர், மாதளபுரம் தூத்துக்குடி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், பல்லக்காடு சேலம் மாவட்டம் 47 மில்லிமீட்டர். ஸோ நிறைய இடங்கள் இருக்குங்க. லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசு தான். ஏன்னா திருச்சி மாவட்டத்துலேயும் மழை நல்லாவே பதிவாக இருக்கிறது சில இடங்களில். பட் சில இடங்களில் மிஸ் பண்ணியிருக்கோம். அது ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான். நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு நான் சொல்லிட்டேன், நாளைக்கு வந்து வட மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் தென் மாவட்டங்களும் உட்பகுதிகளும் இன்னுமே பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல வரேன். கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆனிச்சுனாக்கா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிகழ்நேரத்துலேயும் நாளைக்கு பதிவுகளை பகிர்றதுக்கு நான் முயற்சியும் பண்ணுறேன். இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன். ஆனந்தன் என் வணக்கம், பொள்ளாச்சி மழை கிடைக்குமாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வெப்பச்சலன மழை திடீர்னு பொள்ளாச்சிக்கு பலன் வழங்கினுச்சுன்னா நம்ம மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்றுக்க வேண்டியது தான். ஏன்னா அடுத்து தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பின்னர், தென்மேற்கு பருவக்காற்று ஊடுருவ தொடங்கிய பின்னர் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஏன்னா நீங்கள் அங்கேயே இருக்கக்கூடிய நண்பர், என் கூடயே நீங்கள் நிறைய நாள் கான்டாக்டில் இருந்திருக்கீங்க. நிறைய வருஷமாக நீங்களும் நம்மளுடைய காணொலிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி வந்து போயிடும். ஸோ வெப்பமான மழை தானே. இப்போ இது வரைக்கும் இல்லைனாக்கா அப்கமிங் டேஸில் மேற்கு மாவட்டங்களில் அப்பப்போ மழை வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இல்லைனாக்கா பருவமழை காலகட்டத்தில் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயக்கண்ணன் மருதூர் அப்படிங்கிற நண்பர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி வேதாரண்யம் தகட்டூர் மருதூர் மழை வருமா, வாய்ப்பு குறைவு. அதான் நம்ம தான் ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா. இப்போ உட்பகுதிகள் தான் அதிகமாக பெனிஃபிட் அடையணும். மழையே வராதுன்னு கிடையாது. மழை ரெக்கார்ட் ஆனிச்சுன்னா நம்ம அதை சந்தோஷமாக கை கூப்பி கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரியான நிலையில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். இட்ஸ் வெரி ரேர் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பட் சம்டைம்ஸ் அந்த ஏர்லி மார்னிங்கில் இந்த தூரல் மழை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நேற்று நான் வந்து இப்போ மராத்தானில் ரன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கா டக்குன்னு தூத்தல் போட ஆரம்பிச்சிட்டு, தூரல் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டு. ஸோ வண்டலூர் சென்னை மாநகரில் இருக்குது. அதுக்கப்புறம் வெயில் பொழந்துச்சுங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஸோ இது வந்து இப்படி தான் திடீர்னு இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அந்த மாதிரியான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அசோக் குமார் அப்படிங்கிற நம்ம வந்து திண்டுக்கல் வெஸ்ட்டு கொஞ்சம் கூட ரெயின் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் லிஸ்ட்டில் படிக்கிற இடத்துலலாம் மழை அளவுகளில் திண்டுக்கல் மேற்கு பகுதிகள் வந்து வருது. பட் நீங்கள் எந்த பகுதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு தெரில. திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய மேற்கு பகுதிகளை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது மழை ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட காத்திருக்கலாம். வெப்பச்சலன மழை காலகட்டத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியும். ராமலிங்கம் அப்படிங்கிற நண்பர் வந்து பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் எப்போ மழை வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆனந்தனும் கேட்டிருக்காரு, அவருக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கான பதில் கிடைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து இனிய காலை வணக்கம் ஐயா, கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு பகுதியில் எப்பொழுது மழை கிடைக்கும், இங்கே கடும் வறட்சி, நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் தமிழகத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட்டு அந்த ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் சோதனை பண்ணிவிட்டு, நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா வெப்பச்சலன மழை வந்து இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில், சரி இப்போ நம்ம மே மாதத்துக்கு வந்துட்டோமா, சரி ஏப்ரல் மாதத்தில் தொடக்கத்தில் சில இடங்களில் பதிவானுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இறுதியில் தான் பதிவாக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமான கேப். இவ்வளோ நாள் கேப்புங்கிறது வந்து கண்டிப்பாக வருத்தத்துக்குரியது தான். அதனால் நிறைய பகுதிகள் வந்து கொஞ்சம் கடுமையான வறட்சியை தான் சந்திச்சிருக்கு. அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். பட் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. பட் சில உட்பகுதிகள் வந்து இன்னுமே ட்ரையாக இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்திங்கனாக்கா அந்த பகுதியை விட பாதிப்புகளுக்கு உள்ளான நிறைய இடங்கள் வந்து இருக்குது தமிழகத்தில். அவங்க அதை எப்படி சொல்கிறது, அது எல்லாமே வெளியே கொண்டு வரப்படுறதில்லை. ஏன்னா ரொம்ப இன்டீரியரான பார்ட்டில் இருக்கும். அதனால் அதை அந்த அளவுக்கு நம்மளால் வெளியே
எடுத்து கொண்டு வந்து பேச முடியல. நேரில் போய் பார்த்தா அந்த இடத்தினுடைய நிலவரம்ங்கிறது வந்து தெரியும். அந்த அளவுக்கு வறட்சியில் வந்து இருந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே சில மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வறட்சி இருக்குது. அதாவது இப்போ பாலாறு ஓடக்கூடிய அந்த பாலாறு படுகைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களிலேயே தண்ணீர் வந்து ரொம்ப அசுத்தமாக தான் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கிடைத்த தகவல்கள். நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க, உங்கள் பகுதியிலேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. என்ன பண்ணுறது, வி நீட் டு அக்செப்ட் இட். பட் உங்களுக்கு வந்து மழை வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். அது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிற மாதிரி பார்க்கலாம். கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து 3 சென்டிமீட்டர் ரைனின் குடிமங்கலம் அண்ட் விண்ட் இஸ் வெரி ஹை ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்காரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. காற்றின் வேகம் வந்து அதிகமாக தான் இருக்கும், பட் மழை கிடைக்குதுல்ல, அதனால் அதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் தீரணும். இப்போ வாழை விவசாயிகளுக்கு இதனால் சில பிரச்சனைகள் சமயத்தில் ஏற்படுவது உண்டு. ஆனாலும் மழை வேணும் இந்த காலகட்டத்தில், அதுவும் வந்து தேவை தான். அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் ரெத்தன்யா அப்படிங்கிறவங்க வந்து பழனி மேற்கே எப்போதும் மழை. இது வெரி வெரி ட்ரிக்கி கொஸ்டின். பழனி மேற்கு வந்து அதனுடைய நிலப்பரப்பு, அதனுடைய அந்த அம்சமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ பழனி அமைந்திருக்கிற நிலப்பரப்பே ரொம்ப வித்தியாசமானது. சில நேரங்களில் தான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வந்து கிடைக்கும். அது ப்ராப்பரான கண்டிஷன்ஸ் வந்து வரணும். இது வந்து இப்போ நான் வந்து கொடைக்கானலுக்கு மழை வாய்ப்பு சொல்கிற மாதிரி என்னால் பழனிக்கு சொல்ல முடியாது. மழை வந்து பெய்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ பழனிக்கும் மேற்கு அப்படிங்கும் போது அது சாதகத்தன்மையை பொறுத்து தான் பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு வரும்பொழுது நான் வந்து பகிர்றேன். அந்த இடங்களுக்கு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக பகிர்றேன். அப்புறம் கிருஷ்ணா அப்படிங்கிற நண்பர் வந்து மதுரை மாவட்டம் கொடிமங்கலம், மேலமாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மாதங்களுக்கு மேல் பதிவாகவில்லை. கால்நடைகள் தீவனம் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. வரும் நாட்களில் மழை பதிவாகுமா அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அண்ணா 2 மந்த் இல்லை 4 மந்த் ஆச்சு ரெயின் வரலை அண்ணா அப்படின்னு சொல்லி ராஜசேகர் அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஏப்ரல் மாதம் வந்து ஒரு 20 நாள் 25 நாள் வந்து சோதிக்குங்கிறதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கணிச்சிட முடியாது. அதுதான் வந்து மேட்டர்ஸ். ஸோ பார்த்தீங்களா, இதுவே வந்து நிறைய பேரால் வந்து சொல்ல முடியாத விஷயமா இருக்குது. இப்போ ஜனவரி 1 அப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்குங்கிறது எதிர்பார்த்த ஒன்று. இந்த வருடம் பிறக்கும் பொழுதே நம்மளே காணொலிகளை போட்டிருக்கோம், 2026 வெப்பநிலை கூடுதலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்மான ஒரு ஒன்று. ஆனால் மழை வெப்பச்சலனம் மழை இவ்வளோ கேப்பு கொடுக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அது யாருமே வந்து சொல்லலை. ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப இயர்லியராகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம்தான். பட் இப்போ மழை ஓரளவுக்கு பதிவாகி கொண்டு இருக்கிறது. மழை கிடைத்து, உங்கள் பகுதிக்கு மழை கிடைத்து, அது உங்களுடைய அந்த வருத்தத்தை போக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் காத்துட்ருக்கேன், நீங்களும் காத்துட்ருங்க. ஸோ இதுதான் நம்மளால் வந்து பண்ண முடியும். இயற்கை வந்து இட் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு, நம்ம கற்றுக்கிட்ட அந்த படிப்பினைகளை வச்சியும், ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் அதை கிட்டத்தட்ட நம்ம டீகோட் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் இதில் மாஸ்டர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. மாஸ்டர்னு சொல்கிறத விட இன்னும் ஒரு மாணவனாக கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. 10 வருடங்களாக தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் 94 புயல் அடிக்கும் போது எனக்கு இதில் ஒரு ஆர்வம் வந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாலும், அப்போயிலேருந்து நம்ம வந்து பல வருஷங்களாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ எத்தனை வருஷமானாலும் சரி, 50 வருஷமாக 60 வருஷமாக பண்ணாலுங்க, இப்போ வானிலை ஆய்வு மையத்தில் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு நெருக்கத்தில் வரும்போது தான் அங்கே வந்து டைரக்டராக வந்து உட்காருவாங்க, அந்த பதவிக்கு வருவாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு டீம் வந்து இருக்கும். அப்போ அவங்க வந்து ஒரு 20-25 வயசில் வந்து வேலைக்கு வந்து ஜாயின்ட் ஆகிருந்தாங்கனாக்கா இப்போ 35 வருஷமாக அவங்க இதை தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய அந்த மெயின் ஜாபாக வந்து இருக்க போகுது. பட் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெதர் ப்ரெடிக்ஷனுங்கிறது வந்து ஒரு ட்ரிக்கியான விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். இதை வந்து எப்படி முன்னேற்றி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து யோசிக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு
எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி. இது தொடர்பாக ஒரு விருது கொடுத்தாங்க. இந்த பாண்டிச்சேரியில் ஒரு தடவை ஒரு விருது வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு தனியார் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவர் அப்போ பாண்டிச்சேரி அரசியலுக்கு வர்றதில் ஆர்வமாக இருந்தார். இப்போ அரசியலுக்கும் வந்துட்டார். அவர் ஐ மீன் எலெக்ஷனில் நின்றுருக்கிறாரு. ரிசல்ட் வந்த பிறகு அவர் வந்து வெற்றி பெறுவாரா, வெற்றி பெற்றிருக்காரா இல்லையாங்கிறது தெரியும். பட் அவர் வந்து முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு புதுச்சேரியில் இருக்கிற அந்த புதுச்சேரியில் குடியுரிமை எப்படி சொல்கிறது, புதுச்சேரி மற்றும் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள், அதில் முக்கியமாக அதில் வந்து இந்த துறையில் சோஷியல் மீடியாவில் கலைத்துறையில் இந்த விருதுகள் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க இல்லையா. இப்போ நிறைய பேர் கலைமாமணி அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, சில பேர் வந்து நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருந்தார். அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அழைப்பு வந்து வந்தது. அவங்க சைட்லேருந்து என்னை வந்து டைரெக்டாகவே அந்த ஆர்கனைசர் டீம்லேருந்து வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் அனுப்பியிருந்தார். நானும் அதுக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னுடைய அந்த நம்முடைய அந்த முகநூல் பக்கம் தான் புதுச்சேரி விதர்மான நான் வந்து கொடுத்தேன். அது வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நானாக அப்ரோச் பண்ணல, எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நானாக தேடி போய் எந்த விதமான அவார்டெலாம் போய் சர்ச் பண்ணி நான் போய் பேர் கொடுக்குறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க அதை கால் பண்ணாங்க, ஐ மீன் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. நான் கொடுத்தேன். அங்கே போய் அந்த அவார்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே சில பேர் என்னால் சந்திக்க முடிஞ்சுது. நம்ம பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த பேரன், அவர் என்னால் வந்து சந்திக்க முடிஞ்சுது. அவர் கூட நல்லாவே உரையாடிட்டு இருந்தேன். அவர் சில விஷயங்கள், என்னுடைய தாத்தா வந்து ஒரு புத்தகம் வந்து பாண்டிச்சேரி வரலாறை பற்றி எழுதியிருந்தார். அதை பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் உங்கள் தாத்தாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப நேரம் உரையாடிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் கூட அவர் வந்து ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் கார்டையும் கொடுத்து நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து டச்சில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி புதுசான சில பேரை வந்து மீட் பண்ண முடிஞ்சது. அந்த நேரத்தில் அவங்க ஒரு பேட்டி மாதிரி எடுத்தாங்க. இந்த அவார்டு வாங்கினவங்க எல்லாரையும் வந்து வாசலில் ஒரு பேட்டி மாதிரி எடுத்தாங்க. அப்போ நான் சில விஷயங்களை பேசியிருந்தேன். அடுத்தது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோட, இப்போ வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தோட இந்த விஷயத்தை வந்து இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, அக்யூரேட்டாக ஆனால் ஒரு அவுட்புட் கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நானும் அதில் ஈடுபட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த ஐடியா வந்து இருக்குது. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது இப்போ என்னோடய ஐடியா மேட்டர்ஸ். இப்போ நான் நிகழ்நேர தகவல்களை 2017-18 கொடுக்கும் போது நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பட் ஒரு மனுஷனால் 24 மணி நேரமும் உட்காந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அது வந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு இட் இஸ் நாட் பாசிபிள். அதுவும் கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசாக இருந்தால் அது பண்ணலாம். 18 வயசு 19 வயசு 20 வயசுலாம் அதெல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் லேட்டரான ஸ்டேஜஸில் ஃபேமிலி அப்படிலாம் வரும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான விஷயமா இருந்தது. ஸோ அதனால் ஒரு மிஷின் தான் அதை பண்ணணும். அந்த மிஷினுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து என்னுடைய டேட்டாவாக இருக்கணும். நான் எப்படி திங்க் பண்ணுறேனோ அதே திங்கிங்கை அந்த கம்ப்யூட்டருக்கு கொடுத்து, ஒரு மலைமேகம் இருக்குன்னா ஒரு ஸ்டாமை பார்க்குதுனாக்கா அந்த ஸ்டாமுடைய டைரக்ஷனை வச்சு இப்போ இருக்கக்கூடிய ஆப் சிலது அப்படி தான் பண்ணுது. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த நேரத்தில் இருக்கிற அந்த விண்ட்ஸ் டைரக்ஷனை வச்சு இப்படி ஒரு அரை மார்க் போடுறது, அப்படி ஒரு அரை மார்க் போடுறதெல்லாம் இங்கே வேலை கேட்காது. அதை வந்து ஸ்டடி பண்ணி அதை அடிக்கணும். ஒரு 10 செகண்ட், ஒரு 10 நிமிஷமாக தானே இப்போ ரேடார் இமேஜஸ் வரும். 10 நிமிஷத்தில் எப்படி நகர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் எப்படி நகர்ந்துருக்கு, அதை வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு மழை மேகத்தினுடைய அந்த உயரம் எந்த அளவு, அதாவது அது ஃபார்ம் ஆகுதுனாக்கா அதனுடைய அந்த வெர்டிக்கல் தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து அவுட்புட்டை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்குது. இது ஐடியாவாக இருக்குது. இதை கோடிங்காவோ இதை வந்து ஒரு இப்படி சொல்கிறது அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு முயற்சிகளை வந்து எடுப்போம். சும்மா ஒரு ஆப்புனாக்கா நம்ம வானிலை அறிக்கை போடுற மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ எப்போயாவது இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம் இல்லையா ஃபேஸ்புக்கில், இதே வந்து ஒரு அறிக்கை மாதிரி தினமும் எழுதிக்கிட்டு வெயில் அடித்தாலும் எழுதணும், மழை அடித்தாலும் எழுதணும், இல்லை இந்த மாதிரி 6 மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும், அந்த மாதிரியே போட்டுட்டு கொடுக்குறதில்ல. ஒரு ஆப்பாக வந்து கொடுக்குறதில்ல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. நான் ஆப் கொடுத்தேனாக்கா அது யூனிக்காக இருக்கணும்.
எப்படி நீங்கள் இப்போது ரெயின் வியூவர் ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, எங்கெங்கே மழை மேகங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறத தான் நான் வந்து கேள்விப்படுறேன். அப்போ ரெயின் வியூவரும் கிடையாது, ரேடார் இமேஜஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம். ரெயின் வியூவரை விட 100 மடங்கு அது சூப்பராக இருக்கணும். அதோடைய அல்காரிதம் வந்து என்னுடைய திங்கிங் மாதிரி அதோடைய அல்காரிதம் இருக்கணும். ஸோ அதை நோக்கி தான் நான் வந்து செயல்பட்டுருக்கேன். பார்ப்போம், இதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் கூடி வரணும், அதற்கான விஷயங்கள் எல்லாம் அமையணும். இதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். சரி, நிறைய பேசிட்டோம் அது தொடர்பாக. பட் நான் சொல்ல வந்தது தான், மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.